햇살이 너무 좋았어 그냥 모두 좋았어 நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பியாச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடத்துக்கு தாங்க இப்போ வந்து போகிறோம். எங்கே அப்படின்றத அப்படி வீடியோவில் போய் பார்க்கலாம். பட்டாசுலாம் போய் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்புறக்கே வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இனி நேராக வந்து போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். அப்பா வந்து இங்கே ஒரு இடத்துல ஒரு கோயில் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில் வந்து ஏரி கருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கையிலேயே இதை பற்றி சொன்னார். சரி நம்மளும் ரொம்ப நேரம் அப்படியே ட்ராவலில் வந்த மாட்டு இருக்குல்ல, கொஞ்சம் அப்படியே நம்மளும் இறங்கி ரிலாக்ஸாக போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மணி மட்டும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர போகிறோம். நல்லா சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்ணும், ஏதாச்சும் ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிவகாசி டு விருதுநகர் போகிற ரோட்டில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை கிராஸ் பண்ணிட்டாரப்பா. சரி ஓகே, நான் அதுக்கு அடுத்தது ஏதாச்சும் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போனோம். முன்னாடி வந்து ஒரு சூறாவளி காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை வந்து அத்தை வந்து ரித்துவின்கிட்ட பேய் காற்று அடிக்குது பாடுறா அப்படின்னு சொன்னோன்னா ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஓயா போய் வந்தவங்கலாம் பறக்கு பறந்துடும். அந்த பேப்பர் மேலே பறக்கு பார்த்தியா? பேய் காத்து அப்படியே அங்கே போகிறோம். முன்னாடி பாரு, முன்னாடி அங்கே போயிடுச்சு. அப்படியே போகுது அந்த பக்கம், அங்கே போயிடுச்சு. வேறு வண்டி தள்ளி விட்டுருச்சு. போயிடுச்சு. சரியான பேய் காத்துறேன். இப்போல்லாம் பேய் காற்று வரல, ஒன்றும் வரலடா. சாப்பிட வந்துருக்கும்டா, பேய் காத்தால வராதுடா. அது அப்புறம் ஆடதான் செய்ய. மகியம்மா இந்த உள்ள கீழே இருப்பார், இந்த உருளைக்கல்ல பார்த்த உடனே கல்ல வாங்கணுமா? அந்த இஞ்சி பூண்டு நுணுக்கிற மாதிரி. இப்படி வாங்க. நடங்க போங்க, சாப்பிட்லாம். என்ன ஹோட்டல் இது? டெம்பிள் சிட்டி. நாங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ணிட்டோங்க. பாப்பாவுக்கு என்னடா ஊட்டி விடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்து தயிர் சாதம் வந்து சொல்லியிருந்தேன். அதை கூட தூக்க வெறியில் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உரியாண்டுக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனால் மகிழினிக்கு என்ன ஊட்டுறது என்ன ஏது அப்படின்றதுல தாங்க எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அவள் தான் எதுவுமே சாப்பிட மாட்டா. நம்ம எங்கேயாச்சும் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா பாப்பாவுக்கு வயிற்றுக்கு என்னடா கொடுக்கறது அப்படின்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நல்ல சாப்பாடா? சாப்பாடு நல்லா இருந்துச்சாமா? ஏமா காலையில் சாப்பிட்டது இங்கே இப்போ இங்கே நல்லா இருந்துச்சுல? திருப்பரங்குன்றம் 26. எது மாட்டா? இந்த மாதிரி காரா? ப்ளூ கலர் காரா? இது ரேட் அதிகமாக வருமே. கண்ணா மாமா இந்த கார் தான் வச்சிருக்காரு. கண்ணா மாமா காரு இதுதான். அது டாட்டா காரு. ஏன்னா மரமா? ஓ லெதரா. அம்மா என்னடா வாங்குச்சு? என்ன தான் வாங்கின அப்படி? ஆட்டுக்கல் ஒரு கல் எவ்வளோ வந்துச்சு? 120. போதுமா? கம்மியான்னு தெரியல, ஏதோ ஒன்று. நாங்கள் மதுரை கிட்ட வரையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃப்ளைட் ஒன்று மேலே வந்து போயிட்டு இருந்துச்சு. சும்மா அங்கே பருமா ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லி ருத்வின்னு சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் வந்து மதுரைக்கு போயிட்டுருக்க வழியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டை தாண்டி போனோம். ஏர்போர்ட்டில் பக்கத்துலேயே ஒரு ஃப்ளைட்டு வந்து லேண்டிங் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அதை நாங்களும் நின்று வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா வந்து அங்கங்கே செடி போட்டு மறைச்சிருச்சுங்க. ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கம் வந்து போய் நின்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டை இவ்வளோ பக்கத்தில் இப்படி தான் நின்று ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு.
ரித்வின் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாளைக்காச்சும் அந்த ஃப்ளைட்டில் ஏறி ஆகணுமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ எனக்கே கேட்டோன்னு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் அந்த ஃப்ளைட்டில் ஏறுவோண்டா, போயிட்டு வரலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி சேடான மாதிரி ஆயிடுச்சு. நம்மளும் ஒரு நாளைக்காச்சும் அந்த ஃப்ளைட்டில் ஏறி ஆகணும் மணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ பக்கத்தில் ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆகிட்டு திரும்பி வந்து பறக்கிறதுக்காக அது ஒரு யூடர்ன் போட்டு வந்து மேலே வந்து பறந்துக்கிட்டு இருக்குங்க. அதை நாங்களும் வந்து நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்கடா வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிப்பாட்டுறங்குள்ளே ஃப்ளைட்டே வந்து கடைசியில் பறந்துருச்சு. சரி பறக்கிறத வச்சு எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி பறக்குது போடுற ஜல்லுன்னு போய் பறக்குதுடா. நம்ம நேரத்துக்கு ஏதோ ஒன்ன பாத்துட்டோம்டா. கண்டிப்பா ஏறலாம். டெல்லி போலாமா? இப்ப என்ன சொன்னேன், இதான் ராமேஸ்வரம்னு. நான் கூட என்னடா ராமேஸ்வரம் போற பிரிவுன்னு. ஏய் மாத்தி பேசாத. அப்படிதான்ப்பா ஃபர்ஸ்ட் சொன்ன. அப்படியே உடனே இதான் ராமேஸ்வரம் சொன்னேன். இங்க சரவணா ஸ்டோர்ஸ் மணி இதெல்லாம் நீ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி கடைசியில இப்படி கூட்டு வந்து வேடிக்கை காட்டிட்டு இருக்கியல. அங்க ஒரு கார் பாரு, இன்னைக்கு எத்தனை கார் நிக்குதுன்னு. சரவணா ஸ்டோர்ஸ் பாரு. போலாமா? போலாமாமா. கார் மேல ஜிகு ஜிகுன்னு இருக்குமாமா. ஒரு நாளைக்கு வரலாம். எது திறக்கிறதாமா? இந்த பிள்ளை போகுதாமா? இன்னொரு நாள் வரலாம் பாப்பா. திண்டுக்கல் போய் திரும்பி திண்டுக்கல்ல இருந்து பணம் பிடிக்க வருவியா? ஓ பெருமாளை பின்னாடிதான் பாக்குறேன், முன்னாடி பாக்கணும்ல. இதான் அழகர் கோயிலா? ஏதோ ஐயப்பன் கோயில் மண்டபம் மாதிரி இருக்கே. நான் வந்து எவ்வளவு பழமுதிர் சோலை இப்ப வேற எங்கேயோ இருக்கா? என்ன அது இங்கயா? பார்க்ல போய் விளையாண்டுட்டு போவியாமா? மணி நீ உடவு சொன்ன திருப்பரங்குன்றம் போகையில அழகர் கோயிலும் பழமுதிர் சோலையும் ஒண்ணுதான் சொன்னேன். ஒண்ணுதான் சொன்னேன். எங்கண்ணா? அழகர் கோயில். இப்ப நம்ம அங்கதான் போறோமா? இல்ல, பழமுதிர் சோலை மேல போறோம். முருகனை பார்க்க போறோம். ஓ கீழே இவர் வந்து பெருமாளா? ஆனா நம்ம வரையில் நாங்க சின்ன பிள்ளையா, நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்க, நடந்து வந்தாங்க. மாமாவெல்லாம் சுற்றாத, அடிச்சு போடுவாங்க, புடிச்சிட்டு போயிருவாங்க நம்மள. ஆமா குரங்கு மாமாவெல்லாம் சுற்றாத. எத்தனை குரங்கு மாமா இது சுடுறது பாரு. தூக்கிட்டு போயிரும் குரங்கு. போலீஸ்கார அம்மான்னு நினைப்போம் மனசுல. பொம்மை எடுத்து பின்னாடி லக்கேஜ் ஓப்பன் ஆச்சு. அந்த படியெல்லாம் 100 படி ஏறியா? இதுதான் கோயிலானா? ஓ அந்த தீர்த்தத்துக்கு போயிட்டு வரணும். ஒரு பாயிண்ட் கூட டவர்ல மீனா. எங்க போனாலும் இந்த ஒரு லக்கேஜ் தூக்குற மாதிரி ஆயிருக்கு. தெரியல. நீ எவ்வளவு தூரம் போனா?
ஆனால் காரே மேலே வந்து கொஞ்சம் கோயில் வரைக்கும் பக்கத்தில் போச்சுங்க. நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முன்னாடி நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போனாங்க. நாங்களும் இறங்கி நடந்து தான் போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோம். அதுக்கப்புறம் வந்து அத்தனை நாள் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்பி மணி வந்து கார் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் கடைசியில் பார்த்தா கோயில் கிட்ட வரைக்குமே வந்து நிறைய கார்லாம் வந்து போயிருக்கு. நாங்களும் அப்புறம் அந்த கோயில் கிட்ட தாங்க போய் காரை நிப்பாட்டிட்டு அங்கே போய் உள்ளே போனோம். என்னது எப்படி கூப்பிடுவேன்? சரி வேமா. நாங்களும் அந்த மலை மேலே இருக்க ராகாயம்மன் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு தீர்த்தத்தில் வந்து தீர்த்தம்லாம் விட்டாங்க. நாங்கள் அதில் ஃபுல்லாக வந்து நினைஞ்சிட்டோம். பிள்ளைங்க எல்லாருமே வந்து லைட்டாக வந்து தொட்டி மாதிரிங்க, அதில் வந்து பைப் போட்டு வந்து நமக்கு மேலே வந்து தண்ணியெல்லாம் அடிச்சு விட்றாங்க. பிள்ளைங்களுக்கு அங்கேயே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு வரையில் வந்து எதர்ச்சி எங்களுக்கு வந்து மாலை எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதை வாங்கி அப்படியே நான் ரித்வின் கழுத்தில் போட்டு விட்டு அப்படியே அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணுங்க, கிட்டத்தட்ட வந்து இப்போ எங்கள் கயல் எந்த ஸ்டேஜில் இருக்காலோ அதை விட கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருந்திருப்பேன். அப்போ மாமாங்கெல்லாம் மதுரையில் இருக்கையில் வந்து நாங்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் ஞாபகமே இல்லை, இந்த கோயிலுக்கு வந்திருக்கோமா என்னன்ற ஞாபகம் கூட கிடையாது. ரொம்ப வருஷம், இவ்வளோ வருஷம் கேப்புக்கு அப்புறம் என்னோடய பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. அத்தையும் தான் சொன்னாங்க, நான் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட வந்து 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் அந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனால் பரவாயில்ல இன்றைக்கி எப்படியே வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சேம் வந்து அதே மாதிரி முருகரையும் தரிசனம்லாம் நல்ல திவ்யமான சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயும் உள்ளே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே உட்காந்துருந்தோம். சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு நாளாகவே இருக்கு. உனக்கு எதிர்பார்க்கல. என்னது லட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. சோறு தான் இல்லை. அட்லீஸ்ட் லட்டை வசதி இங்கிட்டு வாங்க. சரி நான் நேராக கீழே போய் சாமி கும்பிட்டு போகலாமா? பார்த்துட்டு வீட்டுக்கா அப்படியே கீழே வந்து அழகரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காண்டி கீழே வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. நாங்களும் கரெக்டாக உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்காக போனோம். யானை ஒன்று வந்து உள்ளே இருந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து அதோடைய பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. பிள்ளைங்க அந்த யானையை பார்த்ததுலேருந்து யானை போகுது வேகமாக வாங்கலை, யானையை நான் போய் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூப்பிட்டு ஓடுறாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணீங்க? ஆமாம் மறந்துருச்சு, எனக்கும் மறந்துருச்சு. ரொம்ப மாறிடுச்சுல. இங்கே வாரு அந்த கடைசியில் அது நம்ம போனது ராக்காயம்மா, அது முருகன் இப்படியே வந்து வழி போட்டாங்க. வழி போட்டு இப்படியே நம்ம பாரு இங்கே வந்திருக்கோம். இப்போ அழகர் கோயிலுக்கு வந்துருக்கோம். வழி போட்டு பஸ்ஸு கார்லாம் வந்து பார்த்தியா? ஆமாம் ஆமாமே ஆமாம் ஆமாம். சாமி கும்பிட்டு வெளியே வந்தாங்க. அந்த 18ஆம் படி கருப்பு சாமி கோயிலில் வந்து சரி நானும் சாமி வந்து கோயில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கோயில் வந்து திறக்க மாட்டாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கோயில் வந்து திறந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு அது தெரியாதில்ல. சரி அப்படியே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அப்படியே போகையில் வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வந்து சாமி கும்பிட்டு அங்கே ஒரு பேக்கரியில் டீயை குடிச்சிக்கலாம். அந்த கருப்பு சாமி கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த டீ கடைக்காரர் சொன்னார். இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இந்த வழியெல்லாம் நிற்க கூட இடம் இருக்காதுங்க, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணத்தப்பெல்லாம் சுத்தமாக இந்த ரோடு எல்லா ரோடும் சுற்றி பிளாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உங்களே எத்தனை பேர் வந்து இந்த கோயிலுக்கெலாம் வந்திருக்கீங்க, இந்த ஏரியாவா என்ன அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அந்த கருப்புசாமி கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க அப்படின்றதும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகையிலே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் 7 மணிக்கு கிளம்புனோங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. மணியும் சேம் அதே மாதிரி தான் சொன்னார். கொஞ்சம் மன நிறைவாக இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி ரொம்ப தூரம் நான் ஓட்டிகிட்டே போயிட்டு வந்தாலும் இன்றைக்கி போகாத சில பிளேஸ்க்கெலாம் போயிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.